கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு என்ன வசனம் வேணும்னா, லூக்கா 19:1 பார்த்து நம்ம சகையோ என்ற மனிதரை நம்ம பார்க்குறோம். சகையோன்னு ஒரு மனிதர் ஒருத்தர் இருந்திருந்தார். அவர் வார வட்டி கொடுத்து ரொம்ப அநியாயத்துக்கு வட்டி வாங்கிட்டு, அநியாயத்துக்கு எல்லாரோடையும் திட்டு வாங்கிட்டு, நிம்மதி இல்லாமல், உறக்கம் இல்லாமல், சாப்பாடு தண்ணி இல்லாமல், சாப்பாடு இருக்கும் சாப்பிட முடியாமல், தூக்கம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் எல்லார்ட்டையும் சாபத்தை வாங்கி கொண்டு இருந்தான். அவங்ககிட்ட வட்டி வாங்கினவங்க எல்லாருமே இவனை கட்டி கொறித்து சாபத்தை விட்டு இவன் நல்லா இருப்பான், நாசமாக போவான் அப்படியெல்லாம் சொல்லி ரொம்ப பேசி அவன் சாபத்துக்கு உள்ளாகி போயிட்டான். அவனால் நிம்மதியே இல்லை. என்ன செய்கிறது ஏது சரி இப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில் அவன் யோசிச்சிருக்கும் போது இயேசு வருகிறதே அந்த இடத்துல காண்டு இயேசு எப்படியாப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி அந்த ஜனக்கூட்டத்துக்கு முன்னாடி ஓடி போகிறான். அப்படிப்பட்ட இருக்கிற இயேசு அவனை பார்க்க முடியாதபடி குள்ளனா இருக்கிறால ஒரு கலவாய் மரத்து மேலே ஏறி நின்று இயேசுவை எட்டி பார்க்கிறார். அந்த இடத்துல இயேசு அவர் இதயத்தை அறிஞ்சு, சகையவே வா, கீழே இறங்கி வா, இன்றைக்கு உன்னிடத்தில் நான் வீட்டில் நான் தங்க போகிறேன் என்று சொல்லியும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவரிடத்துல தங்குறார். ஆனாலும் பாருங்க, வட்டிக்கு கொடுக்குற மனிதர்கள் இப்படித்தான். வட்டிக்கு அநியாய வட்டிக்கு கொடுக்கும்போது நிம்மதி இருக்காது, சாப்பாடு தண்ணி இறங்காது, தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது, எல்லாத்தையும் இழந்து அவங்களால சபிக்கப்பட்டவர்களை மனிதராக நம்ம வாழ்கிறோம். அவங்க சபிக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம பிள்ளைகளே நம்ம சன்னதிகளாக போய் சேருது. ஆனாலும் அப்படியேப்பட்ட அநியாய வட்டிகள் நம்ம வாங்காதபடி நமக்கு உள்ளதை கொடுத்து நம்ம உதவுமானால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அநியாய வட்டிகள் கொடுத்து இருந்தாலும் கர்த்தர்கிட்ட நம்ம அதை உத்தரவாதம் கொடுத்து, ஏசப்பா எங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தரிடத்துல நம்ம தாழ்ந்து நம்ம நியாயமாக நடக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். சகையை போல் மனம் திரும்புகிறானால் நாமளும் மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.